ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பூசணிக்காய் விதை நடலாங்க. பூசணிக்காய், சுரக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தரையில் போட்டு விட்றாங்க. பூசணிக்காயிலே பார்த்திங்கன்னா ஒரு 3 வெரைட்டி போட்டு விட்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆட்டு கொஞ்சம் போட்டு கொச்சி விட்ருக்குறோங்க. பூசணிக்காயிலே பார்த்திங்கன்னா தட்டை பூசணிங்க, இது பச்சை கலரில் தட்டையாக வைக்கிங்க. அந்த மாதிரி பூசணிங்க பாருங்கள், அந்த மாதிரி பூசணிங்க. பூசணிலே 3 வகையாக நடுறாங்க. நம்மக்கிட்ட 3 வகை இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா பச்சையிலே பார்த்திங்கன்னா ரவுண்டு கலர் பூசணிக்காய் விதைங்க. இதுவுமே போட்டு விட்றாங்க. அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 4 நாள் போட்டு விட்றாங்க. கலந்து போட்டு விட்டோம்னா கொஞ்சம் காய்ங்க கொஞ்சம் வரத்துக்கு சௌகரியமாக இருக்குங்க. அதனால பார்த்திங்கன்னா கலந்து போட்டு விட்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பூசணிங்க. அதாவது இந்த பூசணி கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலர் மாதிரி வருங்க. ஆரஞ்சு கலர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வருங்க. இதுவுமே ஒரு 5-6 கொட்டை ஊனி விட்றோங்க. வருஷமே பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வந்து 3 வகையாக நட்டு வச்சுருக்குறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போயிடலாங்க. இது பார்த்திங்கன்னா கும்பசுரங்க. இதுவே நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் புதிய ரகம் தாங்க. கும்பசுரன்னு சொல்லிட்டு இது நல்லா பெரிய சுரக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா தரையில் 2 கொடி வைக்கிறாங்க. நீட்டை சுரக்காங்க. நீட்டு சுரக்காவும் பார்த்திங்கன்னா தரையில் ஒரு 4 கொடி வச்சு விட்றாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குண்டு சுரக்காங்க. குண்டு நட்டு வைக்கிறேங்க. சுரக்காயிலுமே பார்த்திங்கன்னா 3 வகையாக நட்டு வைக்கிறேங்க. மாடிலையுமே இருக்குதுங்க குண்டு சுரையும் நீட்டு சுரையும். சரி, தரையில் எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு நட்டு வைக்கிறேங்க. முளைச்சது நம்ம வந்து கொடி நல்லா இருக்கிற விதையை மட்டும் விட்டுட்டு நல்லா இல்லாத பிடிங்கிறவங்க. அவ்வளோதான், நட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மண்கலவை பாருங்கள், கலக்க போகிறேன். இப்போ இந்த கத்திரிச்செல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து கொட்டிகிட்டு இருக்குங்க. யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்கலவையும் எப்படி நான் கலக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்களும் இதே மாதிரி அந்த ரேசியாவிலே கலந்து நீங்களும் பேக் அள்ளி வச்சு விதை போடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே கொட்ட போகிறேங்க. ஒரு 15 பேக்குங்க காலி பண்ணுறேன் கத்திரி செடியை. அப்படி காலி பண்ணாவே இன்னும் 30 பேக் இருக்குதுங்க கத்திரி செடி. அதாவது கத்திரி செடி வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி நட்டுட்டுங்க. நாற்று வீணாக போகுதுன்ட்டு அதிகமாக நட்டுட்டுங்க. பாருங்கள், புது மண் பாருங்கள் போட்டு வச்சுருக்கிறோம் பாருங்கள் மூட்டையில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புது மண்ணுங்க. எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் நம்ம கலக்கிறது தாங்க. பாருங்கள், புது மண்ணுங்க. இங்கே பாருங்கள், எருவு பாருங்கள். இதில் கலக்கிறதுக்கு ஒரு மூட்டை எருவு பாருங்கள் வச்சுருக்கேன். பாருங்கள், எருவு ஆட்டு எருவு தாங்க. எல்லாம் மக்கிட்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் போட்டு தாங்க இப்போ கலக்க போகிறேன். அதான் உங்களுக்கு வந்து பாருங்கள் வேறு எப்படி அடைச்சிருக்குது பாருங்கள். எவ்வளோ பேர் செடி, 2 செடி பாருங்கள் என்ன அழகாக வளர்ந்து நமக்கு நிறைய கத்திரிக்காய் கொடுத்துருக்குதுங்க. நீங்கள் காட்டுங்க அதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வேறு இறங்கிருக்கு பாருங்கள். அதாவது மண்ணில் பாருங்கள் ஈரமே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க செடி. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா க்ரோத் ஆகுங்க. மண் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒட்டிக்கிச்சுன்னா வேறு அழகு பிரச்சனை வருங்க. இலை வந்து உதிரும், எல்லா பிரச்சனையும் வருங்க. பலன்னு இருக்கணுங்க. அதனால தான் உங்களுக்கு வேறையுமே காட்டுறேன் நான். இந்த மாதிரி மண் இருக்கணுங்க. அப்போ தான் செடிங்க வந்து இந்த மாதிரி நல்லா செருசு, அதாவது இலைங்கெல்லாம் பச்சையாக இருக்குங்க. பாருங்கள், இன்னும் பூ பிஞ்சு பாருங்கள். நானாக தாங்க எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் பிஞ்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக பிஞ்சு வைக்கிறதுங்க பாருங்கள். இது ஊதா நில கத்திரிங்க. இதெல்லாம் நல்லா ரகங்க பாருங்க. மண்ணு கலந்துட்டு உங்களுக்கு எப்படி வாடுறேன் அப்படின்றத காட்டுறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா இலைத்தலையும் நான் அதிகமாக போடுறேங்க. பேக்கில் எருவும் போடுறேங்க. அதெல்லாம் எப்படி நான் போடுறேன் அப்படின்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. பேக்கெல்லாம் இப்போ கொட்டிட்டு உங்களுக்கு வரேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய மண்ணையும் கொட்டியாச்சுங்க, புது மண்ணும் பாருங்க போட்டாச்சு.
செகப் மண்ணும் போடுறோங்க. அதாவது இது களிமண் மாதிரிங்க இந்த மண். இது வந்து செகப் மண்ணுங்க பாருங்க. மண்ணே பார்த்தீங்கன்னா 3 விதமா கலக்குறேங்க இந்த முறை. ஏன்னா கொடிய வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வளரணுன்றதுக்கு வேண்டி இந்த முறை கொஞ்சம் கேர் கொடுக்குறேன்னு கூட சொல்லிக்கலாங்க. 3 விதமா மண் கலக்குறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் களிமண் சேடா வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகப் மண்ணா வருது பாருங்க. நம்ம ஏற்கனவே பேக்கில் கொட்டின மண்ணுங்க இது. 3த்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உரப்பை ரப்பரை அளவுங்க. 3 மூட்டைங்க மண் மட்டுமே கொட்டியிருக்கிறேன். 1 மூட்டை எருவுங்க. இதுதாங்க ரேஷியோ. இது வந்து எத்தனை பேக்கு அந்த மண் வாடுறேன் அப்படின்றது தாங்க உங்களுக்கு கடைசியாக நான் சொல்கிறேங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இலைத்தலை போட்டிருக்கேன் பாருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா திராட்சை கட் பண்ண இலைங்க. நல்லா மூட்டையில் போட்டு நல்லா காய வச்சு மக்க வச்சு கொஞ்சம் ஒன்று பாதியமாக இருக்குதுங்க மக்கி. இலைத்தலையுமே போட்டுக்கிறோங்க, சுற்றியுமே இருக்குதுங்க இலைத்தலை. அதாவது லேயர் லேயராக கொட்டியிருக்கிறேங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எருவு கொட்டுறேங்க. தூக்கி கொட்டுங்க ஏங்க. நல்லா இப்போ லேயராக வந்து கரெக்டாக சமமாக படுத்திக்குங்க. அப்படி பண்ணி நம்ம வந்து கலக்கினாதான் எல்லா பக்கமும் ஈவனாக மண் போகுங்க. கலக்கிறதுலையுமே ஒரு இது இருக்குதுங்க. ஏன்னா அது சரியாக கலக்கலைன்னா எருவு ஒரு பக்கம் போகும், மண் ஒரு பக்கம் போகும். அப்புறம் ஒரு பேக்கு சத்து இருக்காது. அந்த மாதிரி போய் அமைஞ்சிருங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மண் லேயர் லேயராக கொடுத்து நம்ம வந்து எருவு அது மேலே போட்டு கலக்கணுங்க. கலக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் 3 டைம் ரொட்டேஷன் பண்ணுங்க. பண்ணிட்டு தான் பேக் கழணுங்க. ஏன்னா கொடி வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சத்து கொடுத்தாதாங்க நல்லா காய் வைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்துக்குனுடைய அவரைச்செடி கொத்துலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொத்துங்க. நல்லா நீளமாக நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வரத்துக்கு வந்து இதுதாங்க காரணம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி விளையலாங்க. பாருங்க ஆட்டு எருவு நல்லா முட்டை முட்டையாக எப்படி இருக்குது பாருங்க ஆட்டு. நான் போட்டுட்டு உங்களுக்கு கலந்துட்டு அப்புறம் காட்டுறேங்க. பாருங்க நல்லா மண்ணை வந்து கலந்து விட்டாச்சுங்க. நல்லா 2 டைம் ரொட்டேஷன் பண்ணி விட்டுருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்குள்ள வந்து போடுதுங்க. இது நல்லா இலைத்தலையோட போட்டிங்கன்னா செடி வளர்ச்சிக்கு சூப்பராக வளருங்க. எருவு மட்டுமே நம்பின்னு இருக்கக்கூடாதுங்க. இலைத்தலையும் நம்ம கலக்கணுங்க. இந்த மண்ணில் போடுற என்னென்னவோ சொல்லுவாங்க, இந்த சூடோமோனாஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே போடுறதில்லைங்க என் மண்ணுக்கு. ஒன்லி ஆட்டு எருவு, இலைத்தலை, மண்கலை புதுசாக கொஞ்சம் புது மண் கொஞ்சம் கலந்துக்கிறேங்க. அதுதாங்க நான் பண்ணுற ஒரே ஒரு இது. இந்த முறை பார்த்தீங்கன்னா 3 விதமான மண் கலந்துருக்குறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா குளத்த மண், செம்மண், நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மண், இப்படி 3 விதமாக மண் கலந்து எருவு, இலை எல்லாம் கலந்து இந்த மாதிரி லைனாக வந்து வச்சு விட்ருவோங்க. வச்சுட்டு ஒரு 2, 3 நாள் கழித்து விதை நட்டு விட்ருவோங்க. அதாவது என்ன விதைன்னா, அவரைக்காயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 வகையான அவரைக்காய் நடுறாங்க. அந்த மாதிரி கொடி வகைகள்லாம் இப்போ இந்த அவரைக்காயை வந்து நட்டு இந்த கொடியில் வந்து ஏற்றி விட்ருவோங்க. அதுக்கு தான் இந்த பந்தலுங்க. பாருங்க மழை துளி பாருங்க, மழை வருதுங்க. லைட்டாக மழை தூரல் 1, 2 போடுதுங்க. அதிலே தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த மாதிரி வந்து இந்த கம்பியில் ஏற்றி விட்டுட்டோம்னா அப்படியே அழகாக வளர்ந்துக்குங்க. அதனால தான் இந்த முறை பந்தல் வந்து இந்த மாதிரி அமைச்சிருக்கிறேங்க. கொடி வகைகளுக்கு கொடி காய்கள் எல்லாம் இதில் சூப்பராக வளர்ந்துக்குங்க. முறை உங்களுக்கு வந்து கார்டன் வந்து வித்தியாசமாக காட்டணுன்னு இவ்வளோ வேலை செய்கிறேங்க நான். பார்க்கலாம் எந்த அளவுக்கு சிறப்பாக வருதுன்னு பார்க்கணுங்க. மொத்தமாக பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேக்கு நான் வந்து வாரி வச்சுருக்கேங்க மண்ணை. ஏன்னா அந்த அளவுக்கு மண் வந்து இருந்ததுங்க. 25 பேக்கு இப்போ கொடி வகைக்கு மட்டுமே கொடுத்துருக்குறேங்க. ஒவ்வொரு ரகமும் 3 பேக்கை நடலான்ட்டு பிளான் போட்டிருக்குறேங்க. அடுத்த வீடியோ செவ்வாய்க்கிழமை வருங்க பாருங்கள். பாய்.